ஜனநாயகன் உதயமாகி உச்சத்துக்கு போயிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பூஜாக்கு இருக்கிறாங்க மமிதா பைஜு, மோனிஷா, எக்கச்சக்கமான காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த ஜனநாயகன் படத்துல இருந்தாலும் நம்ம கண் எல்லாமே ஒரே ஒரு நபர் தான் பார்க்கும். அந்த நபர் தளபதி விஜய். எல்லாமே வந்து பிளாஸ்டா இருக்கு, எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. மமிதா பைஜு சம சூப்பரா வந்து நடிச்சிருக்காங்க. பூஜாக்கு சொல்ல வேணும் அரபிக்கு. Red Nool exclusively presents Jananayagan FTFS Celebrity Premier. Title sponsor KBG Trips. Gold sponsor Thangamayil. Powered by Periyar Maniammai College. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஜனநாயகன் உதயமாகி உச்சத்துக்கு போயிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எஸ், ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல வந்து நாங்க இன்னைக்கு இங்க இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து படத்தோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கல. ஏன்னா இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய கிரிட்டிக்ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க செலிப்ரேட் பண்ண வந்தது தளபதி விஜய் அவர்களை தான். பொதுவா சொல்லுவாங்க தளபதி விஜய் அவர்கள் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும், நாங்க வந்து பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு தளபதியை மட்டும் வராம தமிழ்நாட்டின் முதல்வராக இன்னைக்கு அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உண்மையிலே வந்து கடைசி படம், முதலமைச்சர் ஆகி ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப எமோஷனலா வந்து கனெக்ட் ஆகுது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்மளோட வளர்ப்பு வளர்ச்சி எல்லாமே வந்து இவர்களோட, இப்போ தளபதி விஜயா இருக்கட்டும், அஜித் சார் இருக்கட்டும், ரஜினி சார், கமல் சார், இவங்களோட படங்கள்ல வந்து நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு கூட்டம் தான் நம்ம கூட்டம். அப்படி இந்தியாவோட உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய, ரொம்ப அதிக வசூல் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ அவரோட கடைசி படத்துக்கு இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அப்படிங்கும் போது படத்தை ரசிக்கிறதை தாண்டி ஒரு எமோஷனுமே வந்து நமக்குள்ள வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ படம் உண்மையிலே திருவிழா மாதிரி கச்சேரியான ஒரு படமா தான் வந்து ஹெச் வினோத் அவர்கள் எடுத்து வச்சிருக்கிறாரு. படத்துல நிறைய விஷயங்கள் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. ஹெச் வினோத் அவர்கள் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு கமர்ஷியல் படம், விஜய் சார் படம் மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான பாலிடிக்ஸையும் வந்து இதுல வந்து சென்சிபிளான பாலிடிக்ஸை வந்து இதுல வந்து டச் பண்ணியிருக்காங்க. இந்த மலைகளை கொள்ளடிக்கிற அந்த விஷயத்தையுமே வந்து இதுல வந்து டச் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்தியாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான வில்லன் மூலியமா ஒரு ஆபத்து வருது, அதை எப்படி காப்பாத்துறது, அதுக்கு பேக்ரவுண்ட்ல எந்த மாதிரியான பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க, அது எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சென்சிபிளான மேட்டரை வந்து இதுல டச் பண்ணியிருக்காங்க. ஜிவிஎம் சார் வராங்க, இதுல ரேவதி மேம் வராங்க, அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பூஜா இருக்கிறாங்க, மமிதா பைஜு, மோனிஷா, எக்கச்சக்கமான காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த ஜனநாயகன் படத்துல இருந்தாலும் நம்ம கண் எல்லாமே ஒரே ஒரு நபர் தான் பார்க்கும். அந்த நபர் தளபதி விஜய், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உண்மையிலே மேக்கிங்கா இருக்கட்டும், இதுல காமிக்கக்கூடிய விஷுவல்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹெச் வினோத் சார் சொல்ற மாதிரி, ஏங்க இதுல வந்து வேலை செய்யற ஒரு டீம் வந்து விஜய் சாரோட ஃபேனா இருந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு டீமும் விஜய் சாரோட ஃபேனா இருக்கும்போது அவங்க விஜய் சாருக்கு ஏத்த மாதிரி பிடிச்ச மாதிரி செதுக்குறாங்க. கட்ஸ்ல இருந்து, சினிமோட்டோகிராஃபில இருந்து, எல்லாம் மியூசிக்ல இருந்து எல்லாமே செதுக்கி அவருக்கு வந்து டெடிகேட் பண்றாங்க. அப்படிங்கிற மாதிரியான வேலைப்பாடுகள் தான் வந்து ஜனநாயகன்ல வந்து கொடுத்துருக்காங்க. சிஜி ஒர்க் எல்லாமே வந்து பிளாஸ்டா இருக்கு, எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. பல்லவி மேமுக்கெல்லாம் அப்படியே கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா தளபதி விஜய் சார் அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் ஜெயில இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஜெயில் யூனிஃபார்மா இருக்கட்டும், போலீஸா வரும்போது, அப்புறம் வந்து நார்மல் இதுல வரும்போது, எல்லா காஸ்டியூமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து தளபதி அவ்வளவு அழகா வந்து காமிக்கிறாங்க. படத்துல நடிச்சிருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட பத்தி பேசணுங்க. ஏன்னா அத்தனை பேர் வந்து இதுல நடிச்சிருக்காங்க. மமிதா பைஜு ரீசன்ட் கிரஷ், தமிழ்நாடு மலையாளம் எல்லா கிரஷ்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து தளபதி விஜய் அவர்களுடைய வளர்ப்பு பொண்ணா வந்து நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஹெச் வினோத் சார் சொல்ல மாதிரி இது வந்து பகவந்த் கேசரி அதனுடைய தழுவல் தான், முழுமையான ரீமேக் கிடையாது. இதை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுல ஹெச் வினோத் அவர்கள் அவர் சொல்லக்கூடிய பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, வேற மாதிரியான ஸ்டைல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்தினுடைய ரிசம்பிள் இருக்கு, ஆனா முழுமையா எல்லாம் கிடையாது. ஒரு 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 பிளாட் எடுத்து அதை வந்து டெவலப் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த பிளாட்ல உட்காந்துருக்கக்கூடிய மமிதா பைஜு சம சூப்பரா வந்து நடிச்சிருக்காங்க. பூஜாக்கு சொல்ல வேணும் அரபிக்கு ஒரு பயங்கரமான சரியான சாங். தளபதி கச்சேரிலாம் பயங்கரமா பிளாஸ்டா வந்து பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பூஜாக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து செமையா பண்ணியிருக்காங்க. இதுல வந்து முத்துக்குமார் அவர் வந்து நம்ம தாய் கல்வியிலாம் வந்து என்னடா அப்பனுக்கு ஒரு டீயை சொல்றாப்லாம் சொல்லுவார் இல்லையா, அவர் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. அது பயங்கரமா வந்து இருந்துச்சு. அதை தவிர்த்து நிழல்கள் ரவிசாரா இருக்கட்டும், நிழல்கள் ரவிசாரெல்லாம் அவரோட வாய்ஸ்ல வந்து பயங்கரமா வந்து பில்டப். இப்போ தளபதி விஜய் அவர்களுக்கு
அவரோட பில்டப் ஷாட் வந்து எல்லாமே வந்து நிழல்கள் ரவி சார் அவருடைய வாய்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து செம வந்து சூப்பரா வந்து இருக்கு. முக்கியமா அதை சார்ந்து இந்த படத்துல டிராவல் ஆகக்கூடிய எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து செமையா வந்து நடிச்சிருக்காங்க. பாபி டியோல் வில்லன், அவர் தான் முரட்டுத்தனமான வில்லன். அனிமல் படத்துலலாம் வந்து லாஸ்ட்ல கட்டி பிடிச்சி அடிச்சு குத்தி கொதறி அந்த மாதிரியான ஒரு ஃபைட் இருக்கும். அதே மாதிரி இதுலயுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அவர் வந்தாலே ஐயோ இவர் பக்கத்துல யாரும் மாட்டிடாதீங்க, இவர் பக்கத்துல யாரும் போகாதீங்க, இவர் நாட்டை அழிச்சு ஆப்பிரிக்கா நாட்டை அனாதை ஆக்குன மாதிரி இந்தியா நாட்டுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமா முடிச்சிருவாருங்கிற மாதிரியான பதட்டத்தை வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து கொடுத்து அஸ்வினோத் அவர்கள் அந்த வில்லனுக்கான வெயிட்டேஜுமே வந்து இதுல வந்து பயங்கரமா ஏற்றி இருக்கிறார். ஏன்னா ஒரு படத்துல ஹீரோவோட வெயிட்டேஜ் மட்டும் இருந்தா அந்த படம் சக்சஸ் ஆகாது. வில்லனும் அதுக்கு ஈக்குவலா ஒரு மாதிரி பயமுடுத்தினாதான் வந்து இந்த படம் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல் ஆகும். அதுல ஜனநாயகனோட வில்லன் பாபி டியோல் பயங்கரமா இருக்கிறாரு. சூப்பரா வந்து அவரோட கேரக்டரான ஆர்க் அப்படிங்கிறது வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ சூப்பர் வினோத் சார். வேற யாரு இவங்க எல்லாமே வந்து நடிச்சாலும் நம்மளோட கண் எங்க போகும், தளபதி விஜய் அவர்களுக்கு தான் போகும். டைலாக்ஸா வந்து பயங்கர மாசா இருக்கு. இந்த படம் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா விஜய் சார் படமும் வந்து பயங்கர கமர்ஷியலா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி, யங்ஸ்டர்ஸை கவர் பண்ற மாதிரி, சின்ன பசங்களை கவர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல முழுக்க இது ஒரு கமர்ஷியல் படம். ஆனா என்ன, ஃபேமிலி ஆடியன்ஸ்ல சின்ன பசங்க மட்டும் வர முடியாது. ஏ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா நிறைய அரசியல் கருத்துக்கள் இருக்கிறதுனால நிறைய பிளட்டு ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்கிறது. பயங்கரமான சண்டைலாம் இருக்கு. ஏன்னா சைனா வாழெல்லாம் எடுத்து சதக்கு தலைலாம் கட்டாய் பறந்து போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ரத்த காட்சிகள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அஃப்கோர்ஸ் சின்ன பசங்க வந்து தேட்டரில் பார்க்க முடியாது. பெரிய பசங்க நம்மளாம் வந்து ஜாலியாக, நமக்கு தான் அந்த ஃப்ரீடம் இருக்கு, ஜாலியாக செமையாக வந்து பார்த்து தளபதியை வந்து கொண்டாடலாம். தளபதியை நல்லா கொண்டாடி தீத்துருங்க. இதுதான் கடைசி படம், என்ஜாய் பண்ணலாம். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.